சமணர் 432 பிள்ளைகள் வரை இங்கிட்டு அங்கிட்டு தையத்த காடிய நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு டே லோல இருந்து டே ஹை இன்ட்ராடே ஹை லோ பார்த்தீங்கன்னா 432 பாயிண்ட்ஸ் வந்து நல்ல செம்மையா ஒரு ஆட்டம் போட்டிருக்கு. பட் எது எப்படி இருந்தாலும் அது எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா, ஒரு 135 பாயிண்ட் வந்து நிஃப்டி பாசிட்டிவா முடிஞ்சிருக்கிறத பார்க்கும்போது வந்துட்டு நிஃப்டி பாட்டம் அவுட் ஆயிட்டு மார்க்கெட் அப்படியே வந்து பாசிட்டிவா திரும்பிருதா அப்படின்னு ஒரு ஒரு பூலங்கதம் அடைஞ்சிட வேண்டாம். அது எல்லாமே உண்மையா இல்லையா அப்படின்றத நம்ம ஃபர்தர் வீடியோக்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்பயுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த புரிதலோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு தாழ்மையான வேண்டுகோள், ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரைட், எல்லாமே ஒன்று ஒன்று பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட் நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. எல்லா மார்க்கெட்டும் அந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பெரிய லெவல் ஒரு மிக்ஸ்டு சென்டிமெண்ட்டு தான் இருக்குது. பார்த்திங்கன்னா ஜப்பான் மார்க்கெட் வந்து ஒரு மார்ஜினல் பாசிட்டிவ், ஆஸ்திரேலியன் மார்க்கெட் ஒரு டீசெண்டாக பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி சைனா மார்க்கெட் பார்த்திங்கனாக்கா நெகட்டிவில் தான் இருக்குது, இந்தோனேஷியா நெகட்டிவ். ஸோ எல்லாமே ஒரு இது சவுத் ஆஃப்ரிக்கா சவுத் கொரியா மார்க்கெட் வந்து 0.82% ஒரு மிக்ஸ்டு சென்டிமெண்ட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி யூரோப் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுவும் அதே ஒரு மிக்ஸ்டு சென்டிமெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ எதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பாசிட்டிவோ நல்ல ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவோ கிடையாது. இந்த முதல் மேல் பூனை இல்லாட்டி ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஒரு ஸ்டேஜில் தான் மார்க்கெட் இருக்குது. ஃபர்தராக டீட்டெயில் வந்து நம்ம சார்ட்டில் எப்படி இருக்குது என்ன இதுன்றதை பார்க்கலாம். ஸோ ப்ராட் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வந்து நிஃப்டி ஒரு 155 பாயிண்ட்டு, லார்ஜ் கேப் வந்து எக்ஸாக்ட் அது 150 பாயிண்ட்டு, மிட் கேப் வந்து 20 பாயிண்ட்ஸு, ஸ்மால் கேப் 19 பாயிண்ட்ஸ் அண்ட் மைக்ரோ கேப் 66 பாயிண்ட்டு. ஸோ பெரிய லெவலில் பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, பெரிய லெவலில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நியர் ஃப்ளாட் மார்க்கெட் அப்படின்னு தான் சொல்லலாம். இதில் ஒரு கொஞ்சம் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னாக்கா, நம்ம விக்ஸன் முதல்ல சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த ட்ரம்ப் இண்டெக்ஸ் வந்து ஒரு 2.77% வந்து இறங்கி 2476 தான் இருக்குது. பட் ஸ்டேட் 2476ன்றது ஒரு இன்னும் பயம் வந்து மார்க்கெட்டாக நிறைய இருக்குது அப்படின்றது தான் காட்டுது. இது வந்து ரொம்ப அலர்ட்டாக நம்ம இருக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி செக்டோரல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து எல்லாமே க்ரீனாக தெரிஞ்ச கூட நல்ல ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னாக்கா நிஃப்டி ஐடி. ஸோ நிஃப்டி ஐடி தான் இன்றைக்கி பெரிய அளவில் வந்து மார்க்கெட் வந்து ட்ராக் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போனதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ரியாலிட்டி 1.67, மெட்டல் வந்து 1.55. நெகட்டிவ் சைட்லன்னு பார்க்கும்போது ரெண்டு வந்துட்டு நெகட்டிவில் இருக்குது. ஒன்று வந்து பிஎஸ்சி பேங்க் வந்து 0.71% அண்ட் கன்சியூமர் டியூரபிள் வந்து 0.19, ரெண்டுமே இந்த மைனஸு. மற்றது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. எதுவுமே சிக்னிஃபிகண்ட் பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது எக்ஸப்ட் வந்து நிஃப்டி ஐடி. ஸோ செக்டோரல் வைஸ் கூட வந்து ரொம்ப வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க முடியாது. இதெல்லாமே சார்ட்டில் எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றதை இப்போ பார்த்தா இன்னும் புரிஞ்சிடும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,000 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். பட் அந்த சப்போர்ட் நியர்லி அந்த சப்போர்ட் வந்துட்டு ஒரு 183 பாயிண்ட் மேலே வரைக்கும் வந்துட்டு ஒரு ரிட்டர்ன் காட்டிகிட்ருக்கு. இது வந்து எப்போ வந்து 24,400 நல்ல ஒரு பிரேக் பண்ணால் தான் நல்லா வந்து புல்லிஷ் ட்ரெண்டுக்கு மாறிக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அது வரைக்குமே நம்ம அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது, ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷன் அது மாதிரி தான் இருக்குது. பட் நல்ல ஒரு 3 செஷன் வந்து நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் நம்ம பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,400 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும். அதே மாதிரி வந்து பேங்க் எடுத்துட்டோம்னாக்கா 50,000 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் வந்து 54,000 வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இங்கேருந்து ஒரு 1300 பாயிண்ட் வந்து ஒன் டேயில் அச்சீவபிள் தான். பார்ப்போம், இது பிரேக் பண்ண ஒரு நல்ல ஒரு டெசிசிவ் கேண்டில் இதுக்கு மேலே ஃபார்ம் ஆனதான் நம்ம மார்க்கெட் வந்து புல்லிஷுக்கு திரும்பி இருக்குன்னு எடுத்துக்க முடியும். அது வரைக்குமே வந்து எல்லாமே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும். தென் ஐடியை பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல ஒரு மார்க்கெட்டை வந்து இந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் நல்ல ஒரு தாங்கி பிடிச்சிட்ருக்கு அப்படின்னாக்கா நம்ம ஐடியை சொல்லலாம். நல்ல ஒரு டெசிசிவ் க்ரீன் கேண்டில் பார்க்க முடியுது. ஸோ 29,000 நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு டே பை டே நல்ல அது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து பிரேக் ஃபர்தராக இனிமேல் ஆகும் அப்படின்றது டவுட்டாக தான் இருக்குது. இன்னும் மார்க்கெட் நல்லா வந்து கீழே போனால் தவிர வந்து இது வந்து பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஃபர்தராக ஒரு நல்ல அப்பும் வந்து நம்ம ஐடியில் வந்து எதிர்பார்க்கலாம். எனக்கு கிட்டத்தட்ட வந்து 40% வந்து ஃப்ரம் த ஹைலேருந்து இது வந்து டவுன் ஆகிருந்தது. ஸோ அடிக்க வேண்டியதெல்லாம் அடித்து முடிச்சாச்சு. ஸோ அதனால் இன்னும் ஃபர்தராக வந்து இது கீழே போகாதுன்னு தான் தோணுது. வரக்கூடிய ஸ்டேஷனில் எப்படி இருக்குன்றதை இதையும் நம்ம பார்ப்போம். தென் வந்து ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரீச் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லலாம். 15,000 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 14,954, ஒரு 46 பாயிண்ட் மட்டும்தான் அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது.
மேபி இது வந்து நாளைக்கு டச் பண்ணிடலாம். ஒரு டச் பண்ணி நல்ல ஒரு டெசிசிவ் கேண்டில் இதுக்கு மேலே வரணும். வந்தால் தான் நம்ம வந்து அப் சைடு வந்து எடுத்துக்க முடியும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்து இது எல்லாமே வந்து ஒரு ப்ரீத் டேக்கிங் அல்லது என்ன சொல்கிறது, நல்லா அடிக்கிற அடியில் வந்து கொஞ்சம் தெளிய வச்சு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது மாதிரி ஒரு தெளிய வச்ச ஒரு செஷனாக தான் இந்த 3 செஷன் பார்க்க முடியும். ஸோ இதை வச்சுட்டு வந்து நம்ம ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு க்ரீன் ஜோனுக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் மார்க்கெட் வந்து ரெட் ஜோனில் தான் இருக்குது. மேபி இந்த வார் வந்து 2 சைடும் வந்து ஸ்டாப் பண்ணணும். இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு 15 டேஸுக்கு சீஸ்ஃபயர், 1 மந்த் சீஸ்ஃபயர் அப்படின்னாக்கா எல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்க முடியாது. அது எப்படின்னாக்கா அவங்க 2 பேர் அடிச்சுக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷனுக்காக வந்து எடுத்துக்கக்கூடிய டைமாக தான் நம்ம பார்க்க முடியும். அது என்னவோ வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா எடுத்துக்க முடியாது. அது ஈரான் சைடாக இருந்தாலும் சரி, யுஎஸ்ஏ, இஸ்ரேல் சைடாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு டெம்பரவரி இந்த 15 டேஸு, 1 மந்த் சீஸ்ஃபயர்லாம் வந்துட்டு ஒருத்தரை ப்ரிப்பேர் பண்ணிட்டு திரும்ப தாக்கிக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம எடுத்துக்கணும். பார்ப்போம். நம்முடைய யுஎஸ் மார்க்கெட் பெரிய எண்ணம் எப்படி இருக்குன்றதை பார்த்தலாம். ஸோ நேற்று டவ் ஜோன்ஸ் வந்து 160 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. S&P 500 வந்து 29 பாயிண்ட்ஸ் அண்ட் நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து 117 பாயிண்ட் வந்து நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ டவ் பொறுத்த வரைக்கும் 45,750 நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாஸ்ட் ஒரு 4 செஷனாக வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. எக்ஸாக்ட் நம்ம நிஃப்டியும் அதே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி S&P 500 பார்த்தோன்னாக்கா 6,600 நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட். நேற்று வந்து அதை கொஞ்சம் பிரேக் பண்ணி கொஞ்சம் வந்து மேலே வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கிட்ட ஒரு கால் அங்கிட்ட ஒரு கால் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. நல்லா ஒரு டெசிஷன் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக ஃபார்ம் ஆச்சுன்னாக்கா பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது. தென் இது நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் நல்ல ஒரு ப்ராக்ரஸ் பார்க்க முடியுது. 22,200 மேலே நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து நல்ல ஒரு டெசிசிவ் கேண்டில் மேலே வந்ததுனாக்கா இதோட பாசிட்டிவ் வந்து நம்ம ஐடிலையும் எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு பாசிட்டிவ் ப்ராக்ரஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஓவரலாக பார்க்கும்போது யுஎஸ்ஏ மார்க்கெட்டும் வந்து இதே ஸ்டேஜில் தான் இருக்குது. நல்ல ஒரு பாசிட்டிவ் ஜோன்லாம் எடுத்துக்க முடியாது. இது எல்லாமே வந்து ஒரு ப்ரீத் டேக்கிங் அல்லது ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்க முடியும். ஸோ லாங் டேர்மில் யோசிக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு பெரிய பொசிஷனில் ஒன்று எடுக்காதீங்க. மேபி ஸ்விங் ட்ரேடுக்கு வேணால் நீங்கள் வந்து இது பண்ணலாமே தவிர லாங் டேர்ம் அப்படின்னாக்கா ஒன்லி வந்து நிஃப்டி பீஸ் அப்படின்ற மாதிரி இடிஎஃப்பில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அது எப்போவுமே வந்து சொல்லுவாங்க ஒரு எவ்ரி 5% வந்து கண்ணை மூடிட்டு வாங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இண்டைசஸில் இருக்கிற இடிஎஃப் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்டாக் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்களோ அதனுடைய பாட்டம் அவுட் ஆகிடுச்சா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ட்ராகிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். பட் ஓவரால் மார்க்கெட் இந்த யுஎஸ்ஏ மார்க்கெட் இருந்தாலும் சரி, குளோபல் மார்க்கெட் இருந்தாலும் சரி, நம்ம மார்க்கெட் ஸ்டில் இன் ரெட் ஜோன். ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஐ ஹோப் இது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தர் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னாக்கா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அட்ரஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம். அண்டில் பை. தேங்க்யூ.